பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மற்றும் கூட்டணி கட்சி நண்பர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் சுற்றி சுற்றி பேசணுமாங்க, அதுக்காக தான் நான் அடிக்கடி திங்கும். அதே மாதிரி தான், ஏன்னா எங்கே பார்த்தாலும் துட்டுவேன். அது மாதிரி தண்டையார்பேட்டையில் பார்த்தீங்கன்னா குடி தண்ணி இருக்குல்ல, அதில் வந்து பெட்ரோல் வந்து கலந்துடும். இது வந்து நான் டிவியிலாம் அடிக்கடி பார்த்துருக்கிறேன், செய்திகளில் பார்ப்பேன். அப்படி பார்க்கும் பொழுது தான் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி இப்படியெல்லாம் பெட்ரோல்லாம் கலந்தால் எப்படி தண்ணி குடிக்க முடியும்? அப்போ ஒரு மாதிரியான கலர் தான் வரும், பெட்ரோலும் தண்ணியும் கலந்து வந்தால் எப்படி. ஆனால் அது தெரிஞ்சு போயிடும். இருந்தால் கூட அது எப்படி குடிக்கிறது, வாடை எப்படி இருக்கும் மக்களே. அதனால சுத்தமான தண்ணி தரேங்கிறாரு. எதுக்கு தரேன்றாரு? நரேந்திர மோடியா என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாயத்திற்கு குடிக்க தண்ணியும் தரேன்ருக்காரு, கரண்டும் தரேன்ருக்காரு. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம ஓட்டுகளையும் நிச்சயமாக சிந்தாமல் சிதறாமல் அப்படியே அள்ளி கொண்டு போய் அப்படியே போட நம்ம சவுந்தரபாண்டியனுக்கு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, மேயர் இந்த தொகுதிக்கு மேயர் யார்? சைதை துரைசாமி தானே. சைதை துரைசாமி என்ன சொன்னார்னா, கொடுங்கையூரில் ஒரு குப்பமேடு இருக்கு, அதை நான் வந்தால் முதல்ல அகற்றுன்னு சொல்லிட்டு 3 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷமா 3 வருஷமா வச்சுக்கிறோமே, இது வரைக்கும் அகற்றிருக்காரா? அகற்றலை. இவருடைய வேலை. ஏன்னா கரூர்லேருந்து வெறும் ஆளாக தான் வந்தார், சிங்கிள் ஆளாக வந்தார். இங்கே வந்து எஸ்டி சோமசுந்தரம் ஒருத்தர் இருந்தார். அவர் கூட வந்து ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு எஸ்டி சோமசுந்தரத்துக்கு கூட வந்தார். கூட்டணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணார், அவர் எஸ்டிஎஸ் என்ன பண்ணார்னா, நான் இருக்கேன், ஆனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் எனக்கு பங்கு கொடுக்கணும், அப்படின்னா வாங்கி கொடுப்பேன், நான் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் எடுத்து போய் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டார். ஆக எஸ்டிஎஸ் முத ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இவரை பழக்கி விட்டாங்க. அந்த பிஸ்னஸில் பழக்கி விட்டாங்க. இப்போ யாரையும் ஒருத்தர் கூட்டு வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் அவளும் பண்ணுறார் மக்களை. யார்? சைதை துரைசாமி. சைதை துரைசாமி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதைத்தான் நான் சொல்கிறேன், தவறு. மக்களுடைய குறைகளை போக்கணும். ஹெலிகாப்டரில் வரேன், ஃப்ளைட்டில் வரேன், குப்பை இங்கே இருக்க, உடனே போர்க்கால அடிப்படையில் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் கொடுங்க குப்பையை எடுக்கவே மாட்டேங்கிறேன். இதான் போர்க்கால அடிப்படையா? அதுவும் இல்லாமல் தேர்தல் வந்திருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் நான் முதல்ல முடிச்சுக்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். கொடுங்கையூர்லங்கிறது குப்பைங்கிறது சும்மா இல்லை, மக்களுக்கு என்ன எந்த நேரம் பார்த்தீங்கன்னா மாசு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. போன தடவை என்ன சொன்னார், கொசுவில் தரேன்னார்ல. ஆனால் எலெக்ஷன் வந்துருச்சும் பாரு. நான் என்ன சொன்னேன், கொசுவில் கொடுக்குறதுக்கும் எலெக்ஷன் வர்றதுக்கு என்ன சம்மந்தம்? இது எத்தனை போய் சொல்ல, கொசுவில் தரேன்னார்ல, கொடுத்தாருங்களா? போன வருஷமும் கொடுத்துருக்கலாம்ல. போன வருஷம் தானே சொன்னார், கொடுத்தாரா? கொடுக்கவே மாட்டார். இந்த தேர்தல் வந்துருச்சு, தேர்தலுக்கு ஒன்றா கேட்பாங்க, நாங்கள் கொசுவில் வாங்கி கொடுத்துட்றோம் அப்படிம்பாங்க. இதே தான் சொல்லுவாங்களே மக்களே. அதனால தான் சொல்கிறேன் மக்களே, நீங்கள் நம்பாதீங்க. இவங்களை நம்பி ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இவங்க இப்படி ஏமாத்துறாங்க. ஒரு நேரம் பார்த்தா அதிமுக என்ன சொல்லுவோம், நாங்கள் வந்தால் கரண்ட் தருவோம், குப்பை எழுறோம், அதல்றோம், ரோடு போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திமுக வந்து இதை பூரா போராட்டம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்பாங்க. திமுக வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க. திரும்ப அவங்கள ஆட்சிக்கு வந்தோன்னா அதை பற்றி பேச மாட்டாங்க, ரோடும் போட மாட்டாங்க, கரண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க, தண்ணியும் கொடுக்க மாட்டாங்க. அதிமுக உடனே போராட்டம் பண்ணும். இதே தான் இவங்க 2 பேருக்கு மாறி போராட்டம் பண்ணி மக்களோட அடி வயிற்றில் அடிக்கிறது தான் இவங்களோட வேலையை தவிர, இவங்களோட சுகபோகமாக சொத்து எடுத்துக்கிட்டு காசு எடுத்துக்கிட்டு எல்லாம் அமைதியாக ஜாலியாக இருப்பாங்க மக்களே. அதனால் அது வந்து முதலீடு வராது. இது இவங்க தான் முதலீடு. அதான் 28,000 கோடி இளைஞர்களை அவர் படிங்கிறாரு, இவர் குடிங்குது இந்த அம்மா. அதான் பாங்க. அதை தான் சொல்கிறேன், நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்மெல்லாம் வாக்களிக்கணுங்க. இளைஞர்களுக்கு வேலை தரேங்கிறாரு. ஆனால் காங்கிரஸுக்கு சொல்லி இளைஞர்கள் நாங்கள் வேலை தரேன், என்ன எப்பயா வேலை கொடுப்பேன்? ஏற்கனவே 100 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன். நீங்கள் 100 கோடி பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்களா? வேலை கொடுக்கல. அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் பேருக்காக வேலை கொடுத்தீங்களா? கொடுக்கலையே. இவங்க சொல்கிறாங்க, இங்கே ஒரு 10 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம், எங்கே கொடுக்குறாங்க? அதே மாதிரி தான் இவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆட்சி, அதாவது போன 2009 தேர்தலில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க, நாங்கள் இந்த கருப்பு பணத்தை 25 லட்சம் கோடியை நாங்கள் பிடிச்சி கொடுத்துருவோம் 100 நாள்.
2014 தேர்தல் வந்துச்சு. இது வரைக்கும் கருப்பு பணத்தையும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. இதில் இந்த அம்மா இப்போ புதுசாக கிளம்பி நான் கருப்பு பணத்தை பிடிப்பேன், யார் உங்கள் கருப்பு பணத்தையா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பதிலே காணும். ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் தான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் சும்மா இவங்களுக்கே ஓட்டு போட்டு நம்ம என்ன பண்ணோம்? நன்றாக யோசிச்சு பாருங்க. திமுக அதிமுக இல்லாட்டி திமுக 2 பேருக்கும் நம்ம ஓட்டு போட்டு என்ன பண்ணோம்? இவங்க 2 பேரும் சம்பாரிச்சுட்டு போகிறதுக்கு நம்ம இருக்கோம். நான் அதான் சொன்னேன், தங்க தட்டில் வச்சு என் மக்களை தாளாட்டுங்க பல தடவை சொல்லி பார்த்துருக்கேன். தங்கத்தட்டில் அந்த மாதிரி சுகபோகமாக என் மக்களை கொஞ்சுங்க, தாளாட்டுங்க. நம்ம ஓட்டு போடணும். அதாவது தாய் 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி பயணமா. அது மாதிரி தான் இந்த எலெக்ஷனுக்கு 5 நாள் தான் இருக்குது. தேவையில்லாமல் ஏதாவது பண்ணுவாங்க. 500 ரூபா தரேன்பாங்க, 1000 ரூபா பிரியாணி சாப்பிட்டு என்னமோ வீட்டில் பழைய சோறு நம்ம வாட்டு வெங்காயம் கடி சாப்பிட்டா அது போதும், வயிறு ஃபுல்லானா போதும். 1 ஜான் வயிறு தான், ஒன்று தான் போதும், மீதி தான். அந்த 1 ஜான் வயிறு நம்மளுக்கு ஃபுல்லானா எதுக்கு பற்றியும் கவலை இல்லை. இந்த 1 ஜான் வயிறு ஆசை கட்டு தான் இவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுக்குமே மயங்காய பார்க்குறது. நம்ம இந்த தான் தேர்தல் விலைகள் களியாக இருக்கணும். யாரு காசு கொடுக்கல, கூட்டணி கட்சி அதை பற்றி இருக்கக்கூடாது. நாம் இப்போ இன்னைக்கு ஜெயிக்கணும், அதுதான் பார்க்கணும். என்ன தமிழ்நாட்டு மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும் தான் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். அதே மாதிரி நாங்கள் ஜாதி சண்டையோ வாக்கியாவரப்பு சண்டையோ பொண்ணு கொடுக்குறது எங்களுக்குள்ள தமிழக மக்கள் நல்லா இருக்கணுங்கிறத நாங்கள் கொண்டு இருக்குது. அதற்கு முன்னாடி என்னுடைய வேட்பாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். என்னுடைய வேட்பாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு நீங்கள் கொட்டும் முறைத்தனத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வேட்பாளரின் பெயர் என்ன? காது கேட்கல எனக்கு. உங்களுடைய வேட்பாளர் பெயர் என்ன? ஏன்னா அவர் தான் என் கண்ணுக்கு முன்னாடி வேனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கிட்டே. அதனால அதே மாதிரி தான் நான் கேட்கிறேன். அவருடைய சின்னம் என்ன? பின்னாடி இருக்கவங்க யாருமே சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி அவருடைய சின்னம் என்ன? சரி, யார் பாரத பிரதமரா வரணும் ஆசைப்படுறீங்க? அது மட்டும் தான் வாழ பொழக்குதியா. யார் பாரத பிரதமரா வரணும் ஆசைப்படுறீங்க? நிச்சயமாக நரேந்திர மோடி ஜெயிச்சிருவார். அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு நம்மளும் உறுதுணையாக இருக்கணும். அதான் 40 சீட்டு ஜெயிக்கணும். நம்ம 40 ஜெயிச்சாதான் நம்ம ஐயா நரேந்திர மோடியா இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணுங்க, நாங்களும் 40க்கு 40 ஜெயிச்சிருக்கோம், எங்க இளைஞர்களுக்கு நல்லபடியாக நீங்க வேலை தரணும் அப்படின்னு கேட்க முடியும். உறுதியாக, அதாவது குடிக்க தண்ணியும் கரண்ட்டும் உறுதியாக நான் நரேந்திர மோடி தான் வாங்கி தரேன். அவர் தான் சொல்லியிருக்கார். நிச்சயமாக நான் வாங்கி தரேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் மக்களே. ஆனா நீங்க மாத்தி ஓட்டு போட்டீங்க, நான் வாங்கிய தரவும் மாட்டேன், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம கையில் இல்லை, அதை அவர்கிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல. அதனாலதான் கேட்கிறேன். நிச்சயமாக சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு முருகனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற தாழ்மையை கட்டுக்கொண்டு மீண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி, வணக்கம். உற்சாகமான வரவேற்புரை வழங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் ஓடவா நாட்டியம் கூட ஆடவா போட்டியில் நாம் ஓடவா நாட்டியம் கூட